முகலாயர்கள் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டதா சொல்லப்படுது இல்லையா? உண்மை வரலாறு என்ன? அவுரங்கசீப் அவர் வாளால இஸ்லாத்தை பரப்புனார் அப்படின்ற கருத்து இருக்குது. இது ஒரு வரலாற்று பேராசிரியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரலாறு திரிக்கப்பட்டு விடுகின்றது. முதலில் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முகலாயர் பாபர், அவர் இங்கிருக்கின்ற இந்துக்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அவர் வந்ததே இப்ராஹிம் லோடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீமை தோற்கடிக்க, டெல்லி ஆண்டு கொண்டிருந்த முஸ்லீம் மன்னனை தோற்கடிக்க. அவர் வந்தது தௌலத்கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம், மூல்தானின் கவர்னராக இருந்த தௌலத்கான் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீமும், ராணா சங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராஜபுத்திர அரசனும் அவரை வாங்கல் என்று அழைத்ததனால் வந்தவர் அவர். ஆக இந்த நாட்டை பிடிக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கல. அவர் ஏன் வந்தார்னா, ஒரு முஸ்லீம் கூப்பிடுறார் அவரை இன்னொரு முஸ்லீமை தோற்கடிக்கிறதுக்காக. ஆக இப்பொழுது நான் சொல்ல வருகின்றது, மத மாற்றம் அவர்களுக்கு விருப்பமான ஒன்றல்ல, மத மாற்றத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை. இதனால் தான் சொல்லுகின்றேன், அவர் இங்கு வந்ததே ஒரு முஸ்லீமை தோற்கடிப்பதற்காக, அதுவும் இன்னொரு முஸ்லீம் கூப்பிட்டு வந்தவர். அப்படி வந்த அந்த பாபர் இங்கு பானிப்பட்டில் அதாவது பானிப்பட்டில், கங்ராவில், சந்தேரியில் போர்களை செய்தார், தோற்கடித்தார். இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். பின்னால் அந்த ராணா சங்காவை இவருக்கு எதிர்த்துவிட அந்த ராணா சங்காவை தோற்கடித்தார். சந்தேரி போரில் மேதினி ராயை தோற்கடித்தார். இதை தோற்கடித்தது, மேதினி ராயை தோற்கடித்ததற்கு பின்பு அவர் என்ன செய்தார் என்றால், மேதினி ராய் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜபுத்திர அரசனுடைய 2 மகள்களை தன்னுடைய 2 மகன்களுக்கு திருமணம் செய்து கொண்டார். மேதினி 2 ராஜபுத்திர பெண்களை, ஹுமாயூன் பின்னாடி பேரரசனாக வந்த ஹுமாயூனுக்கு ஒரு பெண்ணையும், காம்ரானுக்கு இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். ஆக அவரிடத்திலே மதவெறி இருந்திருந்தால், இந்துக்களை வெறுத்திருந்தால் அவர் அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டிருப்பார். 2வது முகலாய பேரரசன் ஹுமாயூன், அவர் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். அரியணையை இழந்துவிட்டு அந்த அரியணையை மீட்பதற்காக போராடி கடைசியில் அரியணையை மீட்டு அடுத்த வருடத்திலே இறந்து விட்டவர். எனவே அவர் மதமாற்றத்தில் ஈடுபட்டார் என்பதை நாம் யோசிக்க வேண்டாம். அதற்கடுத்த முகலாய மன்னர் அக்பர், இவர் மீது குற்றச்சாட்டை உண்டு, இவர் மிகவும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்று. அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணை இன்றும் இருக்கிறது. ஃபிர்மான், அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணை என்ன சொல்கின்றது என்றால், போர்ச்சுகீசியர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. என்ன அனுமதி கொடுக்கிறது என்றால், கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. என்ன அனுமதி கொடுக்கிறது என்றால், நீங்கள் முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொள்ளலாம். ஆக கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆணையை பிறப்பித்திருக்கின்றார். இப்படி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்ற நீங்கள் முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொள்ளலாம், அதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது என்று ஆணை பிறப்பித்த ஒருவன் இந்துக்களை துன்புறுத்தியிருப்பானா? இந்த அக்பருக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த ஜஹாங்கீர், அதாவது 4வது முகலாய மன்னன், அந்த ஜஹாங்கீர் இந்த அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட மகாராணா பிரதாப் சிங்குக்கும் அவனுடைய மகன் அமர் சிங்கிற்கும் ஆக்ராவிலே சிலையை நிர்மாணித்தவர். இன்றும் அந்த சிலைகள் நின்று கொண்டிருக்கின்றன. ஆக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், ஒரு இந்துவுக்காக சிலையை நிர்மாணித்த ஒரு அரசன் இந்துக்களை துன்புறுத்தி மதமாற்றம் செய்திருப்பானா? அது மட்டுமில்லை, இந்த ஜஹாங்கீர் உலகத்திலேயே நியாயத்திற்கு, அதாவது நீதிக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்த அரசர் யார் என்று சொன்னால் ஜஹாங்கீர் தான். இவர் ஆக்ரா அரண்மனையிலிருந்து யமுனா நதிக்கரை வரையில் ஒரு பெல் வச்சு செயின் கட்டியிருந்தார். யாருனாச்சும் குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செயினை போய் இடித்து, ஆராய்ச்சி மணி என்று சொல்லுவீர்களவா, அதை அடித்து அரசனை எழுப்பி நீதி கேட்கலாம். ஏனென்றால் அவன் நம்பிக்கை இருந்தது, அரசு சென்றால் நிச்சயமாக நீதி கிடைத்துவிடும் என்று. எனவே அந்த அளவிற்கு மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய ஒருவன் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பானா? அதற்கு அடுத்தாற் போன்று வந்த முகலாய மன்னர் ஷாஜஹான். இந்த ஷாஜஹானுடைய ஆட்சி பற்றி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இவன் ஒரு அரசன் நாட்டை ஆள்வதை போன்று ஆளவில்லை. ஒரு ஆங்கில பேராசிரியர் சொன்ன கருத்தை சொல்கின்றேன். இவன்
ஒரு அரசன் நாட்டை ஆள்வதை போன்று ஆட்சி செய்யவில்லை. ஒரு தந்தை தன் குடும்பத்தை பாதுகாப்பதை போன்று மக்களை பாதுகாக்கின்றான் என்று ஒரு ஆங்கில பேராசிரியர் அன்றைக்கு ஷாஜஹான் அவைக்கு வந்திருந்த அந்த ஒரு ஆங்கிலேயர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இவன் ஒரு அரசன் நாட்டை ஆள்வதை போன்று ஆட்சி செய்யவில்லை, ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதை போன்று மக்களை ஆட்சி செய்கின்றான் என்று ஷாஜஹானை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சமகாலத்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது ஷாஜஹான் மத மாற்றத்தில் ஈடுபட்டிருப்பாரா? இந்த ஷாஜஹானுடைய பிள்ளைகளில் அவுரங்கசீப் ஒருவர், தாராஷுகோ என்பவர் மற்றொருவர். 4 பிள்ளைகள். அதில் தாராஷுகோ மூத்தவர், அடுத்தற்பொன்று ஜஹாங்கீர், அடுத்தற்பொன்று அவுரங்கசீப். இப்பொழுது இந்த தாராஷுகோ இருக்கிறாரே, இவர் சமஸ்கிருதத்தில் வல்லமை பெற்றவர், ராமாயணத்தை மொழிபெயர்த்தவர், மகாபாரதத்தை மொழிபெயர்த்தவர், 2 மதங்களும் சங்கமித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஷாஜஹான் இந்த தாராஷுகோ தான் தனக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினாரே அல்லாது அவுரங்கசீப் வர வேண்டும் என்று விரும்பவில்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஷாஜஹான் இப்படி சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற 2 மதங்களும் ஒன்றாக விளங்க வேண்டும் என்று விரும்பிய தாராஷுகோ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அவர் உண்மையிலேயே இந்துக்களை துன்புறுத்தியிருப்பாரா? எனவே இதுவரையில் சொன்ன எந்த ஒரு முகலாய மன்னனும் இந்துக்களை துன்புறுத்தவில்லை. அதற்கடுத்தாற் போன்று வந்த அவுரங்கசீப் வரலாற்றில் மிக அதிகமாக தவறாக எழுதப்பட்ட வரலாறு யாருடைய வரலாறு என்று சொன்னால் இந்த அவுரங்கசீப்பின் வரலாறு தான். அவுரங்கசீப் வாளால் தான் இந்து மதத்தை பரப்பினாரா என்ற கேள்வியை சற்று சரியான கேள்வியாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவுரங்கசீப் வருவதற்கு வெகு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் முஸ்லீமுடைய ஆட்சி துவங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 712 முகமது பின் காசிம் வந்தார். இவர் ஆட்சிக்கு வந்தது அதாவது 1649. எனவே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் வந்துவிட்டது இங்கே. எனவே இவர் பரப்பினாரா என்று சொல்வதே ஒரு சரியான கேள்வியாக இருக்க முடியாது. சரி, இப்பொழுது இந்த அவுரங்கசீப் வாளால் இஸ்லாத்தை பரப்பினாரா இந்தியாவில் அப்படிங்கிறது. இந்த அவுரங்கசீப் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இந்த 50 ஆண்டுகளில் அவர் 40 ஆண்டுகள் பாமினி சுல்தான்கள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் அரசர்களோடு போர் செய்து கொண்டிருந்தார். அவர் டெல்லியில் இருந்ததே 10 வருஷம்தான். மீதியெல்லாம் எங்கே இருக்கிறாருங்க? அவுரங்காபாத்தில் பாமினி சுல்தான்களோடு போரிட்டு கொண்டிருக்கின்றார். ஆக இவருடைய அரசி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவுரங்கசீப்புடைய ஆட்சி அலசி பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிக அதிகமாக அவர் யாரை எதிர்த்து போரிட்டார் என்று சொன்னால் முஸ்லீம் அரசர்களை எதிர்த்து போரிட்டாரே அல்லாது இந்துக்களை எதிர்த்து போரிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த அவுரங்கசீப்பிற்கு இருந்த படைத்தளபதிகளில் மிக முக்கியமான படைத்தளபதிகள் 2. ஒருவர் ஜெய்சிங், மற்றொருவர் ஜஷ்வந்த் சிங். இந்த ஜெய்சிங் ஜஷ்வந்த் சிங் இருக்கிறார்களா, இவர்கள் சொன்னால் அவுரங்கசீப் எதையுமே ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வார்கள். இப்போ நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இவர்களுக்கு உண்மையிலேயே இவர்கள் இந்துக்கள் மீது வெறுப்பு இருந்து இந்துக்களை துன்புறுத்தியிருந்து இந்துக்களை வாளால் பயமுறுத்தி வாளால் மத பிரச்சாரம் செய்திருப்பார். ஆனால் அந்த ஜஷ்வந்த் சிங்கும் அந்த ஜெய்சிங்கும் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அந்த ஜஷ்வந்த் சிங்கும் அந்த ஜெய்சிங்கும் அவர்கள் படைத்தளபதியாக வைத்திருக்க முடியுமா? சரி, இந்த அவுரங்கசீப்பை எதிர்த்தவர்களில் மிக முக்கியமானவர் யார் என்று சொன்னால் மராத்திய சிவாஜி. அந்த மராத்திய சிவாஜியை தோற்கடிப்பதற்கே அவுரங்கசீப் யாரை அனுப்பினார் என்று சொன்னால் ராஜா ஜெய்சிங்கைத்தான் அனுப்பினார். தன்னுடைய படைத்தளபதி, இந்து படைத்தளபதியாக அனுப்பினார். அவர்தான் சிவாஜியை தோற்கடித்தார். ஜெய்சிங் தான் சிவாஜியை தோற்கடித்தார். ஆக நான் இப்போ சொல்ல வருகின்ற விஷயம், இதையெல்லாம் நீங்கள் கேட்கின்ற பொழுது அவுரங்கசீப் முஸ்லீம்களை எதிர்த்து தான் 40 ஆண்டுகள் போர் செய்து கொண்டிருந்தார் என்பதும், அவருடைய வீழ்ச்சி அவர்கள் முஸ்லீம்களை எதிர்த்ததனால்தான் அவுரங்கசீப்புடைய வீழ்ச்சி என்பதனாலும், அவருக்கு படைத்தளபதிகள் இந்துக்களாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு காட்டவில்லையா? அவர் இந்துக்களை துன்புறுத்தவில்லை என்பதை காட்டவில்லையா? இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் மற்றொரு நிகழ்வுக்கு செல்கின்றேன். என்ன நிகழ்வு என்று சொன்னால், அவுரங்கசீப் சிவாஜியோடு போரிட்டார். அதற்கு பின்பு சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி அவன் மறைந்து விட்டான். அதற்கு பின்பு அந்த சாம்பாஜியுடைய பையன்
7 வயது குழந்தை ஷாகு. அந்த ஷாகுவை அவுரங்கசீப்புடைய இல்லத்திற்கு கூப்பிட்டு வந்தார் அவுரங்கசீப். அந்த அவுரங்கசீப்புடைய குடும்பத்தில், அந்த அவுரங்கசீப்புடைய வீட்டில்தான், அந்த அவுரங்கசீப்புடைய மாளிகையில்தான் அவனுடைய 7வது வயதிலிருந்து 28வது வயது வரை 21 ஆண்டுகள் சிவாஜியுடைய பேரன் ஷாகு வளர்க்கப்பட்டார். 21 ஆண்டுகள் தன்னுடைய மாளிகையிலே வைத்து சோறுட்டி வளர்த்த அந்த குழந்தையை, அந்த ஷாகுவை ஒருபோதும் முஸ்லீமாக மாறிவிடு என்று அவுரங்கசீப் சொல்லவில்லை. அவனை ஹிந்துவாகவே வளர்த்து, ஹிந்துவாகவே திருப்பி அனுப்பி, நீ போய் உன்னுடைய நாட்டிலே ஆட்சி செய் என்று அனுப்பினார். இந்த அளவிற்கு தன்னுடைய அரண்மனையிலே வாழ்ந்த தன்னுடைய எதிரியின் பேரன் ஷாகுவையே அவர் முஸ்லீமாக மாற்றவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் வாழ்கொண்டு இந்துக்களை மாற்றினார் என்று சொல்வது நியாயமாகுமா? ஆக இது தவறாக சொல்லப்பட்ட வரலாறு, திரித்து சொல்லப்பட்ட வரலாறு. இது ஆதிக்க சக்திகள் அதாவது இது காலப்போக்கில் சரிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று கூட.